சூப்பரான சிக்கன் கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது சாதம் கூட, சப்பாத்தி, பூரி, பரோட்டா கூடயும் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இட்லி தோசை கூடயும் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் இதை காலையில் ஒரு தடவை செஞ்சு வச்சுட்டீங்கன்னா காலையில் இட்லி தோசைக்கு, மதிய சாதத்துக்கு, நைட்டு டின்னருக்கு, பரோட்டா கூட இல்லை சப்பாத்தி கூடயும் சாப்பிட்றதுக்கு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் இருக்க பொருளை வச்சு இதை ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த ஒன் பார்ட் ரெசிபியை நம்ம குக்கர்லேயே செஞ்சிடலாம். வாங்க சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். அப்படியே என்னோட வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த கிரேவி செய்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் அரை கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்துக்கலாம். இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதோட 20 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டை தோலெல்லாம் உரித்து இதோட சேர்த்துக்கலாம். ஒரு 20 போல் சின்ன வெங்காயம் தோலை உரித்து சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பச்சை மிளகாய் இல்லாட்டி 2 பச்சை மிளகாய் இதோட சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 3 போல் கிராம்பு சேர்த்துக்கங்க. இதோட அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு 10 போல் மிளகு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலையோட தண்டெல்லாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்சி ஜாரில் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது ஒன் பார்ட் ரெசிபிங்கிறனால நம்ம இப்போ குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் பட்டை லேசாக பொரிஞ்சதும் ஒரு அன்னாச்சி பூ சேர்த்துக்கலாம். இப்போ இதில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலையை இதோட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் கூட ஒரு 20 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்தா டேஸ்ட்டு இன்னும் வேறு லெவலில் இருக்கும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் இதோட நம்ம 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். வெங்காயம், மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போ 2 தக்காளியை, மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். பாருங்கள், எந்த அளவுக்கு ஃபைனாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைனாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் 2 மீடியம் சைஸ் தக்காளியை மிக்சியில் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதங்க விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதும் ஒரு அரை கிலோ அளவுக்கு சிக்கனை நல்லா கட் பண்ணி நல்லா கழுவி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் சிக்கன் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம், தக்காளி இதோட சாறு எல்லாம் சிக்கனில் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. லேசாக ஒரு கொதி வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வெங்காயம், தக்காளி, சிக்கன், மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இந்த அரைச்ச பேஸ்ட்டு தான் சிக்கன் கிரேவிக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ இந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கிரேவி நல்லா திக்காக இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கிரேவி நல்லா தண்ணியாக இருக்கிறது தான் பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை உப்பெல்லாம் நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா குக்கரை மூடி ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம குக்கர் விசிலை திறந்துக்கலாம். பாருங்கள், ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, சாதம், பூரி எல்லாத்துக்கூடையும் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இதோட மேலாப்பில் மல்லி இலையை கட் பண்ணி தூவி இறக்குனா ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். காலையில் ஒரு தடவை செஞ்சு வச்சிட்டிங்கன்னா காலையில் இட்லி தோசைக்கு, மதிய லஞ்சுக்கு, நைட்டு டின்னருக்கு எல்லாத்துக்குமே இந்த கிரேவி சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இதே மாதிரி வேறொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.